ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த ஆண்டு ரச்சின் ரவீந்திரனா சென்னைக்கு தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல் வந்திருக்கு. முக்கியமாக கோச் ஃப்ளமிங்கிட்டேருந்து தகவல் வந்திருக்கு. ஏன் அப்படி சொன்னார், எதுக்கு சொன்னார், அவரை எந்த ப்ரைஸில் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் ஆமாங்க, நம்ம ரச்சின் ரவீந்திரனா ஒரு நல்ல ஒரு பிளேயருங்க, ஆல்ரவுண்டர், நியூசிலாண்டில் வளர்ந்து வர வீரர். அவர் ஐபிஎல்லில் சென்னை அணியில் எடுத்தாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவர் மேலே. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் எதுவும் பண்ணலைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக சென்னை அணியில் தான் விளையாடுவார், அவரை நாங்கள் ஃப்யூச்சராக பார்க்குறோம்னு சொல்லிட்டு ஃப்ளமிங் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். அது கண்டிப்பாக இந்த வருஷமும் அது நிறைவேற்றுவார் நான் நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஐபிஎல் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதனால் மற்ற அணிலாம் அவருக்கு ஒரு போட்டி போடுவாங்களோன்னு சந்தேகம் தான். போட்டி போட்டாலும் கொஞ்சம் காசில் எடுத்துடலாம். கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரனா எடுத்தால் அடுத்த ஒரு 4 வருஷத்தில் கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒரு வீரராக வருவார் நான் நினைக்கிறேன். சென்னை அணிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீரராக வருவாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரை ரீட்டைன்லாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இருக்கிறது 3 ரீட்டைன் பிளேயரு, ஒரு ஆர்டிஎம் கார்டு கொடுத்துருக்காங்க. 3ல் பார்த்தீங்கன்னா தோனிலாம் விளையாடினார்னா தோனி, ரவீந்திர ஜடேஜா, கைக்வால் எடுத்துருவாங்க. அப்படி தோனி விளையாடலைன்னா கண்டிப்பாக 10 ரனாக எடுப்பாங்க. அப்புறம் ஆர்டிஎம்மில் மொயின் அலியோ இல்லைனா சிவன் துபே அப்படி எங்கன்னா கார்டு வைப்பாங்க. கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திராவை ரீட்டைன்லாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவர் ஆப்ஷனில் போனால் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்யூச்சர் ஓப்பனர்னே சொல்லாங்க. கான்வே நீங்கள் எடுக்கலாம். அவர் 1 வருஷம் 2 வருஷம் விளையாடலாங்க. அவருக்கும் ஏஜ் ஆகுது. கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரை நோக்கி தான் போகணும். அதனால் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரனா 2 பேருமே ஒரு யங்ஸ்டார். 2 பேருமே ஓப்பனிங் செட் ஆயிடுச்சுன்னா ஒரு லாங் ட்ராவல் பண்ணலாம் ஐபிஎல்லில். அதனால் கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திராவை எடுப்போன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃப்ளமிங் சொல்லியிருந்தார். அடுத்த ஆண்டு கண்டிப்பாக அவர் நம்ம அன்றைக்கி தான் விளையாடுவார் சொல்லிட்டு நானும் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ T20 மேட்ச் நடந்துட்டு வருது, வேர்ல்டு கப் நடந்துட்டு வருது. அதில் கூட பார்த்திங்கன்னா ரச்சின் ரவீந்திரனாவை எடுக்கவே டீம் லெவல்ஸ்லேயே எடுக்கலை. ஸ்குவாட்லலாம் இருக்கார், ஆனால் பிளேயிங் லெவலில் அவர் இறக்கலை. கான்வே தான் ஓப்பனிங் இறங்குறாரு. கான்வே இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு. ஓகே, இருந்தாலும் ரச்சின் ரவீந்திரனாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்க. அதுவும் ஆப்கானிஸ்தான் அணிக்கு ஆப்போசிட்டாக நியூசிலாந்து அணி தோற்றுருக்காங்க. ரொம்ப பெரிய வெற்றி ஆப்கானிஸ்தான் அணிக்கு. ஏன்னா நியூசிலாந்து மாதிரி ஒரு டீமை ஜெயிச்சிருக்குது வேர்ல்டு கப்பில், ரொம்ப பெரிய விஷயம். அதனால் ரச்சின் ரவீந்திரனா கண்டிப்பாக அடுத்த ஆண்டு சென்னை அணிக்கு தான் வருவார் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் ரச்சின் ரவீந்திரனா சென்னை அணிக்கு தான் வரணும், அவர் ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3-4 வருஷமாக சென்னை அணியில் விளையாடணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேருக்குலாம் தோனி பிடிக்குங்க, கண்டிப்பாக அவங்க ஒரு கமெண்ட்டும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தான் தோனி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றிலாம் டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.